பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்ற உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆனிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் பிக்கஸ்ட் தேங்க்யூ. ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி 1 மில்லியன் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு. அண்ட் இப்போ ஒன்றை தாண்டி வந்து போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் ரீச் ஆனிச்சு. அதுக்கு நம்ம செலிப்ரேஷன் வீடியோ கூட வந்து போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக யூடியூப் நம்மளை பாராட்டி நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரிலன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளே பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு யூடியூப்லேருந்து இந்த நமக்கு கோல்டு ப்ளே பட்டன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன். பட் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அவார்ட் ஃப்ரம் யூடியூப். ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போதும் போல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ளே பட்டன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு யூடியூப் சென்ட் பண்ணியிருக்க இந்த கோல்டு அவார்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வயலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அமைதியாக சூப்பராக வந்து இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்க கிஃப்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. நானும் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வரும், நமக்கு இந்த மாதிரி கோல்டு அவார்ட்லாம் வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் எல்லா யூடியூபர்ஸும் சரி, என்ன சொல்கிறது, அவங்களுடைய பேஷன் கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி அதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஒரு ரீச் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தாங்க வேறு லெவலுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து எல்லா சேனல்லையும் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து நம்ம சேனல்லையும் ஆகும் எப்பொழுதும் போல் பண்ணுங்கள். எதாவது வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரியே லூஸ் மாதிரியே அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கோல்டு ப்ளே பட்டன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்லேருந்து நமக்கு இது வந்து வந்திருக்கு. யூடியூப் லோகோ டெஸ்ட் மிஸ்ஸில் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாமா? ரெடியா? 3 and 2 and 1. வாவ், ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ 1 லேக் ரீச் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பண்ணி கொடுப்பாங்க. அது இருக்குது, நான் காட்டுறேன் ரெண்டு கம்பேர் பண்ணி. இது ரொம்ப பெருசு, ஆனால் ரொம்ப வெயிட்டுமே வந்து இருக்குது. ஸோ எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பான்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ரிமூவ் பண்ணோம்னா பட்டன் நமக்கு தெரியும். ஏ அப்பா, கண்ணை கூசுதுங்க. ஒரிஜினல் கோல்டாக இருக்குமா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்போட சிஓ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி ஒரு கடிதம் அமைச்சிருக்காரு. நீங்கள் நல்லா பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டி பூந்து தள்ளியிருக்காரு. இன்னும் பிகெஸ்ட் நீங்கள் கூட நோக்கி போகணும். அடுத்து வந்து நம்மளுடைய ப்ளே பட்டன். எவ்வளோ பெருசாக இருக்குது வரும், ரொம்ப பெருசுங்க. இதை பேக் வச்சு கவர் விட்டு நம்ம வெளில எடுக்கணும். அப்போ தான் என்ன பளிச்சுன்றது. ஏடி சும்மா பல்லன்னு தக்குன்னு ஜொலிக்கிறாப்லையா. திஸ் இஸ் அ கோல்டு ப்ளே பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் பாசிங் 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரெசன்ட் டு மிஸ்டர் சன் சிட்டி. வேறு லெவலில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளே பட்டன் வந்து கண்ணாடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபுல்லாக அந்த கண்ணாடி வச்சு ரேப் பண்ணியிருப்பாங்க. உள்ள லோகோ அப்படியே டிசைன் இருக்கும். அது வந்து டேமேஜ் ஆகுது அதிகம் அப்படின்றதுக்காக அதை மாற்றிட்டாங்க. அப்படியே கேமராமேன் தெரியுதாரா, கேமரா தெரியுதா, பல்லன்னு சொல்லிக்கிறாப்புல. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் காய்ஸ், கீப் சப்போர்ட் அண்ட் லவ். ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடியோ டூர். ரொம்ப நாள் நிறைய பேர் ஸ்டூடியோ டூர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்போ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட ஸ்டூடியோ போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஹோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ், பியூர் வில்லேஜ். கரெக்டாக தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வில்லேஜ் வந்து இருக்குது. நேம் வந்து பார்த்திங்கன்னா சூரியம்பட்டி. அதுதான் வந்து இங்கிலீஷில் நம்ம சேனலுக்கு சன் சிட்டின்னு வச்சுருக்கோம் பேர், ஊர் பேர் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது நம்ம ஹோமு. ஒன்றும் பெருசாக சுற்றி காட்டுறதுல ஒன்றும் இருக்காது. எல்லார் வீட்டிலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டூடியோ தான் போய் பார்க்க போகிறோம். மேலே நம்மளோட ஸ்டூடியோ இருக்குது. அங்கே பேர் உள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டூடியோக்குள்ளே அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேயா, இது வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். கம்மா வாங்க. இந்த சட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க. வரும் எங்கள் அம்மா மேய்ச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்து இங்கே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஆடு மாடெல்லாம். அப்புறம் நம்ம கார் நிற்கிது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. கீழே நம்ம வந்து போக வேண்டாம், ஒன்றும் உள்ளே பெருசாக அது இருக்காது. அதனால் நம்ம ஸ்டூடியோக்கு வந்து போயிடலாம். ஏன்னா ஹைலைட்டே எங்கே நம்மள்கிட்ட ஸ்டூடியோ தான். ஸோ நம்மளுடைய நியூ நம்மளோட ஸ்டூடியோவில் வந்து இப்போ புதுசாக ஒரு நபரை வந்து உள்ளே கொண்டு அவரை வந்து செட்டில் பண்ண போகிறோம். அல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவரை வந்து உள்ளே தெரில. வாங்க. ஓகே ஓகே நம்மளுடைய கோல்டு ப்ளே பட்டனோட இப்போ நம்ம ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ராக போகிறோம். வெயிட் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் என்னோடய ரூமை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ஒரு ரூமோட ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலாக அது வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரூம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது மிஸ்டர் சன் சிட்டி ஆஃபீஸ். ஓகே, இது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நம்ம தான் நம்மளோட ஓல்டு ஸ்டூடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மிஸ்டர் சன் சேனல் ஆரம்பிக்கும் போது சின்னதாக மேலே வந்து கோட்டை மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கெஞ்சி ஸோ வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அண்ட் இன்றைக்கி இப்போது இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்ற போது ஸோ நீங்கள் வந்து கொடுத்தா 11 சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ அங்கே உள்ளே போகலாம். எடுங்க, லைட்டாக போட்டுருவோம். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவார்ட்ஸ் கலெக்ஷன் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் லேர்னிங் சயின்ஸ்னு ஒரு எஜுகேஷன் சேனல். இப்போ என்கிட்ட இல்லை, அதை நான் வந்து வேறு 2 இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சன் சிட்டி நம்மளுடைய இந்த சேனலில் தான் இதுக்கு முன்னாடி வந்தது. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சில்வர் அவார்டு. அதே மாதிரி சன் சிட்டி விளாக் அதுக்கான சில்வர் அவார்டு. கூடிய சீக்கிரம் இது வந்து 1 million வரப்போகுது. இதே மாதிரி இன்னொரு கோல்டு பட்டன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ணா அகாடமி ஒர்க் பண்ண ஞாபகத்தமாக அந்த டிஷர்ட்டை நான் வச்சுருக்கேன் பத்திரமா. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இது நம்மளோட தலைவன் அனியஸ்ட்டு, நம்மளோட ஃபேவரட் சீரீஸ் இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாலையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ப்ளே பட்டனை பார்க்க போகிறோம். வா, எவ்வளோ பெருசு பாருங்கள், செம்ம பெருசுங்க. இந்த அவார்டுக்கும் இந்த அவார்டுக்கும் டிஃப்ரென்சேஷனை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வைக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் மெஷின். இதுதான் நம்ம வாங்கின பிசி. கிட்டத்தட்ட இது வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2.5 1.5 லட்ச ரூபாய்க்கு இந்த சிஸ்டம் வந்து நான் பில் பண்ணேன். சிஸ்டம் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேமரா வச்சுருந்தேன். அது வந்து கேனான் 200D சின்ன கேமரா. அதான் நம்ம நாய்க்கு முதல்ல வாங்கின கேமரா. அப்புறம் அந்த கேமராவில் எடுத்து நான் ஃபோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கைன் மாஸ்டர் தான் ஆரம்பத்தில். வெறும் ஒரே ஒரு ரெட்மி Note 7 Pro அந்த மொபைல் மட்டும் என்னால் மறக்க முடியாது. அந்த மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து அதிலே எடிட் பண்ணி அப்படி நம்ம போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கேமரா வாங்கணும் 50,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஓடிட்டு கேமரா இது வந்து பார்த்தீங்கன்னா கேனானோடைய R6 இன்னும் பெட்டரான குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம ரீசெண்டாக பை பண்ணது. 2.5 lakhs கிட்ட வந்து வந்துச்சு, லென்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ நீங்களே சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து எடுத்தோடனே வந்து கேமரா வேணும், சிஸ்டம் வேணும், அப்போ தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு மொபைல் ஃபோன், நல்ல ஒரு கேமராவுக்கு கூட ஒரு கேமரா மொபைல் ஃபோன் போதும். அதை வச்சு என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே காய்ஸ், இதான் நம்மளுடைய பிசி செட்டப்பு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன கிடக்கும், என்னோடய ஏதாச்சும் ஃபைல்ஸு, கேஷு, இந்த மாதிரி டூல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேக்குள்ளே கிடக்கும். பார்த்தாச்சா? அப்புறம் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா நம்ம டே டு டே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு கண்டென்ட் அது நோட் எழுதி வச்சுப்பேன், என்ன பண்ண போகிறேன் நீ காலை அப்படின்ட்டு மொத்தமாக. ஸோ அதுதான் இருக்குது. அப்புறம் இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண பெட்டு. ஆனால் நான் தூங்குறதே கிடையாது, பேக் பெயின். நமக்குலாம் தரையில் படுத்து உருண்டு பரவாயில்ல தான் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால்
அப்புறம் எங்கிட்ட ஒரு செல்ஃபு, அதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் வ்ளாகில் வந்து இதை வீடியோ போடணும், டெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் முக்கியமான டாய்ஸ்ன்னு என்னாச்சுன்னு கேட்டிங்களா, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய கலெக்ஷனில் வந்து நம்ம இது வரைக்கும் அன்பாக் பண்ணதில் ஒரு முக்கால்வாசி இங்கே இருக்கும். கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து குட்டீஸ் நிறைய நம்ம ஏரியாவில் இருப்பாங்களே, ஸோ அவங்கள்ட்டலாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வச்சு விளாண்டுட்டோம் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸை மட்டும் நேரத்தில் தராமல் வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வ்ளாக் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் ரீச் ஆகி இதே மாதிரி கோல்டு பட்டன் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து கிவ்வே வந்து கொடுப்பேன். அதுக்காண்டி வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கப்போர்டு இதெல்லாம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்குவோம். அந்த இருக்க போகிற கண்டெய்னர், லிக்விட் நிறுத்தின டேங்கு, எதாவது ஆர்டர் பண்ணோம்னா வந்து பார்சல் எங்கே வச்சுக்கிறது. அந்த ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட், அப்புறம் ட்ரோன் வாங்கணும். ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2, அது ஒரு 64,000. அப்புறம் கோப்ரோ பேகு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜேயோட ரோனின் SE2 கிம்பிள், கேமரா கிம்பிள். பட் ஆனால் நம்மளை இந்த கேமராவுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ யாருக்காவது அது கிம்பிள் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பாதி விலைக்கு நான் தரேன் உங்களுக்கு, ஓகேவா? அப்புறம் அவ்வளோதாங்க அந்த ஸ்டூடியோவில். வேறு என்னங்க இருக்குது, மேலே இல்லை பல்ப் இருக்குங்க, அது எல்லாம் இப்போ சுவிட்சை போட்டால் எரியும். டப்பா இருக்குது, அதை மக்கி போச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டுருவேன். வேறு என்ன இருக்குது, அங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, தூங்குறதுக்கான பெட்ஷீட் இங்கே எப்படியும் ஒரு 4-5 பேர் தூங்குவோம். ஸோ அதுக்கான பெட்ஷீட்ஸ் வந்து இருக்குது. அப்பப்போ போர் அடிச்சுன்னா அதில் படுத்து உருண்டு கிடக்கலாம். எனிவே கைஸ், அவ்வளோதாங்க. வேறு என்ன ஸ்டூடியோ உங்களை சுற்றி கட்டுறது, இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை பெருசாக. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, 4 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் பெட்டராக குவாலிட்டியை கொடுக்குறதுக்காக நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை சேர்த்து காசை சேர்த்து நம்ம வந்து வாங்கி இன்னும் பெட்டராக வந்து நம்ம கண்டென்ட் வந்து கிளியராக கொடுக்கணும், பார்க்கணும் நீங்கள் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு எக்ஸ்பென்சிவான எல்லா ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம். எனிவே கைஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டுட்டு நீ ரூம் டூர் நான் 1 மில்லியன் போகலான்னு நினச்சேன். ஸோ வந்து எடுத்தாச்சு. வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you tomorrow another new video. Tata, bye bye.